ஹலோ யூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்ல வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே பல பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு காவேரியோட வீட்டில். இதில் இது ஒன்றா அப்படின்ற மாதிரி யமுனா நிவின் இவங்க ரெண்டு பேரோட விஷயம் நடந்ததும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட குமரனோட அம்மா வந்து, நான் ஏற்கனவே சொன்னதான் கங்கா வந்து கர்ப்பமாக இருக்க டைமில் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து பார்த்துட்டு இருந்தா எப்படி குழந்தை வந்து ஆரோக்கியமாக வந்து வளரும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போவே வந்து குமரன் கிட்ட பேசி எப்படியாவது நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடறேன் அப்படின்ற முடிவோட தான் இருக்காங்க. அவங்க கோவத்தோட இருக்க யமுனா, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடி இதுக்குள்ளே போகிற, காலையில் போயேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் இப்போவே கிளம்புறேன். இவ மட்டும் என்னம்மா சும்மாவா இருக்கா, இவளுக்கும் கொஞ்சம் வாய் நீளம் தானே, அதான் ஏதாவது பேசியிருப்பா, இது மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. ஏன்க்கா நீ மாமாவோட சண்டை போட்டதே கிடையாதா, எப்படியாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரதானே செய்யும், அதுக்கப்புறம் நாங்கள் பேசாமலே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொன்னாலும், பாருடி அவனோடலாம் என் பிள்ளைய வந்து கம்பேர் பண்ணி பேசாத, என் பிள்ளை வந்து ஒரு நாளும் வந்து கங்கா மேலே கை வச்சது கிடையாது, அந்த மாதிரி ஒரு பிள்ளைய நான் வளர்த்து வச்சிருக்கேன். ஓகே வா யமுனா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து சாரதாமா சொல்கிறாங்க, அப்படியே வரும்போது காவேரியும் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து டிரைவ் பண்ணிகிட்டே வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு வராரு. என்னங்க ஒன்றும் வெண்ணிலா மேலே உள்ள சாஃப்ட் கார்னர் உங்களுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டாலும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு பசுபதி சொல்கிறத கேட்டுட்டு இதை மாதிரி நடந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. விஷயம் சொல்லட்டுமா, வெண்ணிலாவோட மாமா உண்மையாலுமே ஒரு இன்னசென்ட் தாண்டி. ஏன்னா அவர் யார் எது சொன்னாலும் சீக்கிரமாக நம்பிடுறாரு. கண்டிப்பாக நாளைக்கு போயிட்டு அவர்கிட்ட நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. உடனே வந்து காவேரி வந்து ஓகே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யமுனாவை ட்ராப் பண்ணிவிட்டு தன்னோட மனசில் இருக்கிறது வந்து யமுனா வந்து சொல்கிறாங்க, நீ நினைக்கிறதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து யமுனாவுக்கு சொல்லி புரிய வைக்க பார்த்தாலும் அது புரிஞ்சிக்க முடியாத ஒரு மனநிலைமையில தான் வந்து யமுனாவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிவினும் ரொம்பவே அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. யமுனாவை விட்டுட்டு போகலான்னு தான் நிவினை வந்தா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஆனால் சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சாரி கேட்குறாங்க. எதுக்காகடா நிவின் என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க, ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கா போல இருக்கு யமுனா, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அதுக்காக யமுனா பண்ணுறதை நான் சரின்னு சொல்லிட்டு சொல்ல வரல நிவினை, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. என்னதான் இருந்தாலும் நான் அடிச்சிருக்க கூடாதுண்ணா, அதுவும் அங்கே வந்து அடிச்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமியார்கிட்டையும் சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்ததாக எக்ஸிபிஷன் கிட்ட போயிட்டு நாங்கள் தான் வெளியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நான் சேஃபாக தான் இருக்கேன், நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஃபோனை வைக்கிற குமரன், நீ விஜய் கூட தான் இருக்கன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்லியிருந்துருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல காவேரி, உனக்கு எப்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுதோ அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, குமரன் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன குமரன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி யமுனாவை விட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா காவேரி எங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்க, எக்ஸிபிஷனில் சில வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே தம்பி, நைட் நேரம் வந்து பாதுகாப்பாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதாமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, எல்லாம் வந்து நல்லா தான் இருக்காங்க, நிறைய பேர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து வெண்ணிலா வந்து பசுபதியை பார்த்து வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட பகையை தீக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வந்து பகடக்காயை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பசுபதியை பார்த்து வந்து கேள்வி கேட்க, உடனே பசுபதி பதிலுக்கு சும்மா இருப்பார். அவரும் வந்து என்ன பண்ணுறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் உன்னால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் நானும் விஜயும் வந்து ஃப்ரெண்டானாச்சும் இருந்திருப்போம், இப்போ அதை கூட கெடுத்துட்டீங்களே, எல்லாம் உங்களோட சுயநலத்துக்காக என்ன பகடக்காயை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் விஜய் மேலே தப்பு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, அவன் என்னை எதிரியாக பார்த்துட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க வெண்ணிலா பசுபதியை பார்த்து. பசுபதி சும்மா இருப்பாரா, ரொம்பவே கோவமடைஞ்ச பசுபதி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை அடிக்கிற தருணத்தில் அங்கேருந்து கீழே விழற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறமா பசுபதி என்ன பண்ணிப்பாங்க, இதை வந்து நமக்கு சாதகமாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பழியை வந்து விஜய் மேலே தூக்கி போடுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால விஜய் காவேரியோட வாழ்க்கை வந்து பாதிப்படையுதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.